முருங்கைக்கீரை, முந்திரி, நெய் 3ம் சேர்ந்த தேனாமிர்தத்துக்கே டஃப் கொடுக்குற டேஸ்டான நெய் சோறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து, நெய் சூடானதும் கொஞ்சமாக முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி லேசாக கலர் மாறினா போதும், ரொம்ப கருவை விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி லேசாக கலர் சேஞ்ச் ஆனதும் 4 வரமிளகாயை உடச்சி சேர்த்துட்டு உடனே ஆஞ்சு வச்சிருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம். கீரையை 2-3 டைம் அலசிட்டு தான் போட்டிருக்கேன். ரெண்டு நிமிஷம் லேசாக கீரை வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து லேசாக பரட்டிக்கலாம். கீரை, முந்திரி, நெய்யோட மிளகா சேர்ந்த அந்த வாசம் இருக்கே, ஆஹா அப்படி இருக்குங்க. அப்படி எடுத்து சாப்பிட்லாம் போல இருக்கும். இது தாராளமாக 3 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு தான் இப்போ சாப்பாடு போட போகிறோம். சாப்பாடு நல்லா ஆறி உதிரி உதிரியாக இருக்கணும், அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போது டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பார்த்தா, ஆஹா தேனாமிர்தத்துக்கே டஃப் கொடுக்குற நெய் சோறு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.